இந்த காலை நேரத்திலே நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி வாசிய கேட்ட எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை 10-11 வசனங்களை நாம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபைக்கு விசுவாசிகளுக்கு எழுதும்போது அவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். சகோதரரே, நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்று சில ஆயுதங்களை குறித்து இங்கே பவுல் அவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளாகிய அன்றைக்கு இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைக்கும் அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவரை ஆராதிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் மூலமாய் ஆவியானவர் எழுதுகிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பலப்பட வேண்டும், சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தரிலும் அவருடைய வல்லமையில பலப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரால் மீட்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தரிலும் அவருடைய வல்லமையிலும் பலப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். விசுவாசிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள், தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள், தேவனுடைய அன்பை ருசித்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வல்லமையில் பலப்பட்டவர்களாகவும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே பலப்படுகிற ஒரு அனுபவத்தை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் பலப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவருக்குள்ளே பிறந்திருக்கிறோம். அது தொடர்ந்து நாம் தேவனுடைய வல்லமையிலே, தேவனுடைய கிருபையிலே நாம் என்ன செய்யணும்? பலப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு பலன் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து அங்கே வாசிக்கும் போது பிசாசினுடைய, அதாவது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமா? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏன் நாம் கர்த்தருடைய வல்லமையில் பலப்பட வேண்டும்? அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் நாம் ஏன் பலப்பட வேண்டும் என்றால், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு திராணி இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். மனிதன் நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது அது நம்முடைய கண்களுக்கு அது தெரியும், நம்முடைய கண்களால் அதை பார்க்க முடியும். ஆனால் பிசாசு நமக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கும் போது அது நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியாக இருக்கிறான் பிசாசானவன். அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவன் கிரியை செய்கிறவனாக இருக்கிறான். பல சூழ்நிலைகளிலே தந்திரங்களை பயன்படுத்தி அவ்விதமாய் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் கிரியைகளை நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். கண்ணுக்கு தெரியாத ஒரு எதிரியாக பிசாசானவன் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் அவனுடைய தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்கவே திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். தேவன் சில சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 6 சர்வாயுத வர்க்கங்களை அங்கே தொடர்ந்து வசனங்களில் வாசிக்கும் போது சொல்லப்படுகிற நாம் பார்க்கிறோம். ரோம போர் வீரன் ஒருவன், இவனுக்கு இந்த ஒரு போரில் ஈடுபடும் போது இந்த சர்வாயுத வர்க்கம், இங்கே சொல்லப்படுகிற சர்வாயுத வர்க்கங்கள் எல்லாம் அவனுடைய சரீரத்திலே தரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. போருக்கு எதிரிகளோடு போரிட போகும்போது ஒரு ரோம போர் வீரன் என்ன செய்ய வேண்டும்? இங்கே சொல்லப்படுகிற அந்த காரியங்கள் சர்வாயுத வர்க்கத்தை சரீர பிரகாரமாக வெளிப்படையாக தன்னுடைய சரீரத்திலே மாட்டிக்கொண்டு தரித்து கொண்டுதான் போருக்கு செல்ல வேண்டும். அப்படி சொல்லும் போதுதான் எதிரிகளுடைய தாக்கங்கள் வரும்போது தன்னுடைய சரீரத்திலே அது பாய்ந்து விடாதபடி எதிரிகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு அந்த சர்வாயுத வர்க்கத்தை எல்லாம் என ஒரு ரோம போர் வீரன் என்ன செய்ய வேண்டும்? தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் எதிரிகளிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அதுபோல் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு போர் வீரராக தேவன் நம்மை வைத்திருக்கிறத நாம் பார்க்கிறோம்.
ஒரு போராட்ட களத்திலே போர் வீரராக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார் என்றால், ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாச ஜீவியத்திலே போராட்ட களத்திலே நாம் நின்று கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படி போராட்ட களத்திலே நின்று தேவனுக்காக விசுவாச வாழ்க்கையிலே நாம் போராட்டமான ஒரு ஜீவியம் செய்து கொண்டிருக்கும் போது, அந்த போராட்டத்திலே நமக்கு பிசாசானவன் பல தந்திரங்களோடு என்ன செய்கிறான் என்றால் நமக்கு விரோதமாய் கிரிகளை செய்கிறவராக இருக்கிறான். அடுத்த வசனம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். அதை சமயம் வரும்போது எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தரித்திருக்க வேண்டும். தேவன் சொல்லி இருக்கிற சர்வாயுத வர்க்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில தரித்திருக்க வேண்டும். சமயம் வரும்போது, பிசாசின் தந்திரங்கள் நமக்கு நேராய் வரும்போது அதை நாம் எடுத்து என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி விசுவாச வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்துருவாகிய பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்காகத்தான் ஆண்டவர் சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்றும் தேவனுடைய சர்வாத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்களும் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் துரைத்தனங்களோடு உங்களுக்கு போராட்டம் இருக்கிறது. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அந்த அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசின் கிரியைகள், பிசாசின் ஆவிகள் அப்படி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நமக்கு விரோதமாய் விசுவாச வாழ்க்கையில பல போராட்டங்களை, அதாவது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். பல காரியங்களை நமக்கு விரோதமாய் கொண்டு வந்து நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் எப்படியாகிலும் இவனை, இந்த சகோதரனை, இந்த சகோதரியை விசுவாச ஜீவியத்திலிருந்து எப்படியாகிலும் சோர்ந்து போக செய்ய வேண்டும், தளர்ந்து போக செய்ய வேண்டும், பின்வாங்கி போக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பல சூழ்ச்சிகளை கொண்டு வருகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானமாய் மகிழ்ச்சியாய் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது திடீரென்று யார் மூலமாகவோ, ஒருவேளை வீட்டிற்குள்ளிருந்தும் யார் மூலமாகவோ சில கடினமான வார்த்தைகளையோ சில தேவையில்லாத காரியங்களையோ அவசரப்பட்டு பேசி விடுவார்கள். அப்பொழுது கேட்கிற மற்றவர்களுக்கு அது கஷ்டத்தை கொண்டு வரும், சமாதான கேடை கொண்டு வரும். அப்படி இருக்கும்போது ஒருவர் அவசரப்பட்டு, ஒருவேளை மாம்சீகத்திலே ஒருவேளை அவசரப்பட்டு தேவையில்லாமல் பேசி ஒருவேளை ஒரு வேதனையான அனுபவங்கள் வரும்போது மற்றவர்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? இது பிசாசன் தந்திரம் என்பதை உணர்ந்து நாம் அந்த இடத்திலே பொறுமையாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிசாசானவன் சமாதானமாய் இருக்கும்போது, மகிழ்ச்சியாய் இருக்கும்போது திடீரென்று ஒரு கலக்கத்தை கொண்டு வருவான். அப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், இது பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானுடைய உதவியோடு அந்த இடத்திலே பொறுமையை காத்துக்கொண்டு விசுவாச வாழ்க்கையை நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதற்கு பதிலாக திருப்பி பேசும்போது, ஒருவேளை கணவன் அவசரப்பட்டு ஒரு வார்த்தை திடீரென்று கோபத்திலே பேசிவிட்டால், மனைவி அதற்கு திருப்பி எதிராக பேசும்போது அங்கே இன்னும் அந்த காரியங்கள் என்ன செய்ய அதிகரிக்கிறத நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே கணவன் ஏதோ அவசரத்திலே ஒருவேளை ஏதோ காரியத்தில் அவசரமாய் பேசிவிட்டார், நாம் பொறுமையாய் சகித்துக் கொள்வோம் என்று மனைவி அந்த பொறுமையை காத்து கொள்ளும் போது அந்த இடத்திலே அங்கே சமாதானம் காக்கப்படுகிறது. அதே சமயத்திலே அவசரப்பட்டு பேசின கணவன் என்ன செய்வார் என்றால், சற்று பின்னாக தன்னுடைய அவசரம், அதாவது கோபம் எல்லாம் தணிந்த பிறகு, தன்னுடைய டென்ஷன் எல்லாம் குறைந்த பிறகு அவரும் யோசித்து உணர்ந்து மனம் திரும்புவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஒருவேளை மனைவி அவசரப்பட்டு ஏதோ அவசரத்திலே ஒருவேளை கணவனை பார்த்து ஒருவேளை அவசரப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தை பேசிவிட்டால், கணவனும் உடனே அவசரப்பட்டு திருப்பி பதிலுக்கு பதிலாக பேசி அங்கே ஒரு குழப்பத்தை உருவாக்காதபடி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏதோ அவசரத்திலே மாம்சீகத்திலே ஏதோ அவசரத்திலே பேசிவிட்டாள்,
ஒருவேளை இதுக்கப்புறம் நாம் பேசக்கூடாது, அமைதியாய் என்ன செய்யணும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிசாசானவன் இப்படி பல ரீதிகளில் என்ன செய்கிறான் என்றால், நம்மை தெரியாமல் சில நேரங்களில் அவசரப்பட்டு பேசி விடுகிறோம். ஒரு வார்த்தை போதும் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாக்குவதற்கு. அதுபோல் வேலை செய்கிற இடங்களிலே ஒரு சிறிய வார்த்தை போதும் ஒரு பெரிய கலக்கத்தை உண்டாவதற்கு. அதே சமயத்திலே இன்னொரு கூட்டாய்மையில் ஏதோ ஒரு சிறிய வார்த்தை போதும் ஒரு பெரிய கலக்கத்தையும் குழப்பத்தை உண்டாக்குவதற்கு. இப்படி பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே திடீரென்று நம்மை அறியாதபடி சில காரியங்களை அவசரப்பட்டு பேசி கலக்கங்களை உருவாக்கி அதிலிருந்து ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி அதிலே சமாதான கேடுகளை உருவாக்கி அவன் கிரியை செய்கிற தந்திரவாளியாய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி ஐக்கியத்தோடும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ள ஏதாகிலும் இன்னொரு மூன்றாவது ஒரு மனிதர் நிமித்தமாய் ஏதாவது இல்லாத காரியங்களை சொல்லி அப்படியே கலக்கத்தை கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அங்கே அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஐக்கியம் ஒரு மனம் கெட்டு போகிறதை பார்க்கிறோம். இன்னொருவர் மூலம் பிசாசு கிரியை செய்து அவருடைய குடும்ப வாழ்க்கையை தகர்த்து போடுகிறத நாம் பார்க்கிறோம். நண்பர்களுக்குள்ளே ஐக்கியமாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னொரு மனிதன் மூலமாய் தேவையில்லாத காரியங்களை பேசி அவர்களுக்குள்ளே அந்த ஐக்கிய கேடு உருவாகிறத நாம் பார்க்கிறோம். இப்படி பிசாசானவன் அவன் சமாதானமாய் வாழ்வதற்கு எந்த சூழ்நிலையிலும் அவன் ஒத்துழைக்கிற அவன் அல்ல. அவன் பிரிவினைகளை உருவாக்குகிறவனாக இருக்கிறான். அவன் திருடனாய் இருக்கிறான். அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். இப்படி கண்ணுக்கு தெரியாத காரியம், பிசாசினுடைய கிரியைகள் நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு போராட்டம் உண்டு என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே அந்த போராட்டங்களில் என்ன செய்ய வேண்டுமாம்? ஜெயிக்க வேண்டும். அந்த போராட்டங்களிலே அந்த தீங்கு நாட்கள் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அவைகளிலே எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நின்று விசுவாசத்திலே ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். அதற்காகத்தான் என்ன செய்கிறார் என்றால் சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சர்வாயுத வர்க்கத்தை ஒரு போர் வீரன் எப்படி தன்னுடைய சரீரத்திலே எதிரிகளுடைய அந்த தாக்கங்கள் வராதபடி தன்னை பாதுகாப்பதற்கு தன்னுடைய சரீரத்திலே அவ்விதமாய் தலைப்பாகை, மார்க்கவசம், கச்சை, கையிலே வாள் இப்படி எப்படி வைத்திருக்கிறானோ அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாச வாழ்க்கையை காத்துக்கொள்வதற்கு நாம் இப்படிப்பட்ட தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கங்களை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி அதான் அங்கே சொல்லப்படுகிறது. 14-15 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் போதும். சத்தியம் என்னும் கச்சை, முதலாவது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய உங்கள் அறையில என்ன செய்யணும்? கட்ட வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை. ஒரு போர் வீரன் தன்னுடைய போருக்கு போகும்போது தன்னுடைய கச்சையிலே கச்சை தன்னுடைய இடுப்பு பகுதியிலே பலனுக்காக என்ன செய்வார்கள் என்றால் கச்சை அது ஒரு பெல்ட் என்ன செய்வார்கள்? பூட்டிக் கொள்வார்கள். போர் செய்யும் போது பலமாய் நின்று போர் செய்வதற்கு, எதிரிகளோடு சண்டை போடும் போது பலமாய் நின்று யுத்தம் செய்து ஜெயம் எடுப்பதற்கு இடுப்பிலே கச்சை கட்டி கொள்வார்கள். இப்ப சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையில சில ஏதோ வேலைகளை செய்யும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு வயிற்றை தூக்க வேண்டுமானால் நம்முடைய இடுப்பு பகுதியிலே ஒரு டவலை எடுத்து நாம் என்ன செய்வோம்? கச்சையாக கட்டிக்கொள்வோம். சாதாரண பலன் அதை விட கொஞ்சம் கூட பலன் தேவைப்படுமானால் நம்முடைய அந்த அறையை நாம் என்ன செய்கிறோம்? அறையிலே கச்சையை நாம் கட்டிக்கொள்ளுகிறோம். அப்படி கட்டிக்கொள்ளும் போது ஒரு பலன் இடுப்புக்கு வருகிறத நாம் பார்க்கிறோம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே சத்துருனுடைய பிசாசனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். சத்தியம் என்று சொல்லும் போது அது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. நீங்கள் கச்சையை குறித்து எரேமியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது, கச்சையானது மனுஷருடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது. சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவருக்கும் யூதாவின் குடும்பத்தின் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும்
கீர்த்தியாகவும் துதியாகவும் நன்மையாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடுப்பு, அதாவது மனுஷருடைய இந்த கச்சை என்பது, கச்சை மனுஷனுக்கு அது என்ன செய்யறது, சேர்க்கையாக இருக்கிறது பார்க்கிறோம். சேர்க்கை பலனை கொடுக்கிறதாக இருக்கிறது பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சத்தியம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 17:17 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவைகளை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். தேவனுடைய சத்தியம் நம்ம என்ன செய்கிறது, பரிசுத்தமாக்குகிறது. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனமாகிய சத்தியம் உங்களை என்ன செய்கிறது, பரிசுத்தமாக்குகிறது. உங்களை பரிசுத்த பாதையில் நடத்த செய்கிறது, பரிசுத்தம் உண்டாக்குகிறது. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உண்டாக்குறது எது என்று சொன்னால் தேவனுடைய சத்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சத்திய வசனம் இல்லாமல் வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். சத்தியத்தின்படி வாழாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். சத்தியத்திற்கு விலகி அவர்கள் மனம் போன போக்கிலே வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் கூட சத்தியத்திற்கு கீழ்ப்படியாதபடி அவருடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து தங்களுடைய விருப்பத்தின்படி மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி வாழும்போது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியாது. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், அது மாத்திரமல்ல, அப்படி வாழ்வோமானால் பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க முடியாது. தீங்கு உங்களுக்கு வரும்போது உங்களால் விசுவாச வாழ்க்கையை நிலைநிற்க முடியாது. சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே நீங்கள் கட்டுநலாக இருக்க வேண்டும். வசனமே சத்தியம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வசனமே சத்தியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வசனமே சத்தியமாக இருக்கிறது. தேவனுடைய வசனமே உங்களை சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வசனமாகிய சத்தியம் உங்களுக்குள் இருக்கும்போது சத்துருவாகிய பிசாசானவன் உங்களுக்கு நேராக தீங்கை கொண்டு வரும்போது, ஒரு போராட்டத்தை கொண்டு வரும்போது, பிசாசானவன் உங்களோடு போராடும் போது நீங்கள் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டியிருப்பீர்களானால், சத்தியம் உங்களுக்குள் இருக்குமானால், தேவனுடைய வசனமாகிய சத்தியத்திற்குள் நீங்கள் நிற்பீர்களானால், அந்த தீங்கை உங்களால் எதிர்த்து நிற்பதற்கு திராணியை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் உங்களுக்குள் இருக்கும்போது தேவன் நமக்குள் வாசமாக இருக்கிறார். அந்த வசனமாகிய சத்தியம் என்ன செய்கிறது, உங்களுக்கு அந்த போராட்டத்திலிருந்து தேவனுடைய சத்தியம் உங்களை போதித்துக் கொண்டே இருக்கும். இந்த போராட்டம் பிசாசு உங்களுக்கு கொண்டு வருகிறான். பிசாசானவன் உனக்கு விரோதமாய் போராடுகிறான். பிசாசு தந்திரமாய் கிரியை செய்கிறான். உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்தை கெடுப்பதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கெடுப்பதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியை இழக்கச் செய்வதற்கு பிசாசானவன் போராடுகிறான். ஆனால் சத்தியம் நமக்குள் இருக்கும்போது, தேவனுடைய வார்த்தை நமக்குள் இருக்கும்போது, அதில் நாம் அந்த கச்சை நம்முடைய வாழ்க்கையில கட்டியிருப்போமானால் நாம் என்ன செய்வோம் என்றால், அந்த போராட்டத்திலிருந்து நம்மை விடுவித்து காத்துக்கொள்வதற்கு சத்தியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் இல்லாமல் நாம் போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையில சத்தியம் நிறைந்திருக்க வேண்டும். தேவனுடைய வசனம் நமக்குள்ளே நிறைந்திருக்க வேண்டும். அப்பொழுது போராட்டத்திலிருந்து, இது சர்வாயுத வர்க்கத்தின் சர்வாயுத வர்க்கமாகிய சத்தியமாக இருக்கிறது. வசனமே சத்தியம். அந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, யோவான் 14:6 சொல்லும்போது, ஆண்டவராகிய இயேசுவே, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்ப சத்தியத்தின்படி வாழும்போது இயேசு கிறிஸ்துவே சத்தியமாக இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்திலே வரான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். இயேசுவாலை அன்றி ஒருவரும் பிதாவினிடத்திலே செல்ல முடியாது. இயேசுவாலை அன்றி ஒருவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே சத்தியமாக இருக்கிறார். சத்தியத்திற்கு அவர் சாட்சியாக இருக்கிறார். மனுக்குலத்தை மீட்கும்படி இந்த உலகத்திற்கு வந்த மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போதுதான், அவரை நம்பும் போது, அவருடைய சத்தியத்தை விசுவாசிக்கும் போதுதான் அவர் மூலமாக பிதாவினிடத்திலே நாம் செல்ல வேண்டியவர்களாக பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இல்லாமல் நாம் பிதாவினிடத்திலே ஒருவனும் செல்ல முடியாது, ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்திலே செல்ல முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே பிசாசன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே சத்திய வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு காரியம் நமக்கு விரோதமாய் வரும்போது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஆவியானவர் தேவனுடைய சத்தியத்தை கொண்டு உணர்த்துவார், வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவார். அப்படி வசனத்தை கொண்டு இருதயத்தின் ஆழ் மனதிலே அந்த தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஆவியானவர் கொடுப்பார். அதுதான் ஆவியானவர் பேசுவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போராட்டத்தை ஜெயிப்பதற்கு இப்படி ஒருவேளை போராட்டங்கள் வரும்போது நீங்கள் சோர்ந்து போன நிலையிலே, ஒருவேளை மனம் துவண்டு போன நிலையிலே, ஆத்துமாவில் இளைப்படைந்தவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஆவியானவர் தம்முடைய வசனத்தை கொண்டு, சத்திய வசனமாகிய வசனத்தை கொண்டு ஆவியானவர் நம்மோடு என்ன செய்வார்? பேசுவார். அப்படி பேசும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும்? அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி கீழ்ப்படியும் போது அந்த போராட்டத்திலிருந்து தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களால் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையிலே சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையிலே கட்டிக்கொண்டு சத்தியத்திற்குள் நீங்கள் நிற்கும் போது பிசாசு கொண்டு வருகிற தந்திரங்களில் இருந்து ஆவியானவர்களுக்கு ஜெயமான வாழ்க்கையை கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் இன்னும் அதிகமாய், தேவனோடு உள்ள ஐக்கியம் இன்னும் அதிகமாய் என்ன செய்கிறது? பெருகிக் கொண்டே காணப்படும். சோர்வு, அதே சமயத்திலே பிசாசின் தந்திரங்களை எதிர்ப்பதற்கு சத்தியம் உங்களுக்குள் இல்லாமல் இருக்கும்போது அந்த பிசாசினுடைய கிரியைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக அநேகர் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே சர்வாயுத வர்க்கமாகிய சத்தியம் என்னும் கச்சை நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். இரண்டாவதாக அது சொல்லும் போது நீதி என்னும் மார்க்கவசம் தரித்தர வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம், ஒரு ரோம போர் வீரன் அவனுடைய போருக்கு செல்லும் போது மார்க்கவசம் அணிய வேண்டும். அதாவது தன்னுடைய நெஞ்சு பகுதியை காத்து கொள்வதற்கு ஈட்டி, பிறருடைய எதிரியினுடைய அந்த பட்டயம் தாக்காதபடி, எதிரியினுடைய அந்த ஈட்டி தன்னுடைய மார்பில் பாய்ந்து செல்லாதபடி தன்னை காத்துக்கொள்வதற்கு மார்க்கவசம் அணிய வேண்டும். அதுபோல் ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளாகிய நமக்கு என்ன செய்ய வேண்டுமாம்? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் வேதத்திலே அநேக நீதிகளை குறித்து சொல்லப்படுகிறது நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய நீதியை குறிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஞானஸ்நானம் எடுப்பது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை விசுவாசித்தால், தேவனை ஏற்றுக்கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ஆண்டவர் இவர்தான் என்னுடைய தெய்வம் என்று முழுமையா நீங்கள் விசுவாசிக்கிறவர்கள், இவர்தான் என்னுடைய பாவத்திற்கு பரிகாரியானவர், இவர்தான் என்னுடைய பாவத்தை மன்னித்தவர், இவரால் நான் சமாதானம் அடைந்திருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கிறது என்று சொல்லி அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டவர்கள், பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய நீதியை நாம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். இது ஒரு தேவனுடைய நீதியாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனுடைய நீதி என்னும் மார்க்கவசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது சத்துரு உங்களை என்ன செய்ய மாட்டான்? சத்துருடைய போராட்டம் உங்களை ஜெயிக்காது. சத்துருவானவன் வெட்கப்பட்டு போவான். சத்துருவானவன் உங்களுக்கு விரோதமாய் போராடி ஜெயிக்க முடியாது. எது இருக்க வேண்டும்? நீதி என்னும் மார்க்கவசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவன் பல வழிகளிலே நம்மோடு போராடி பார்ப்பான். அவன் போராடி பார்ப்பான். பல நிலைகளிலே நமக்கு விரோதமாய் கிரியைகளை செய்கிறவனாக இருப்பான். ஆனால் நம்மிடத்தில் அவன் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அவன் சத்துருவுகளை தொட முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவன் உங்களை தொடான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் அணிந்திருக்கும் போது, தேவனுடைய நீதிகளை நாம் தரித்திருக்கும் போது, அவன் நம்முடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. அவன் நம்மை விட்டு அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதி என்னும் மார்க்கவசம் இருக்க வேண்டும். வாழ்க்கையில நீதி இருக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கும் போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியான வாழ்க்கை மேல் தாகம் உள்ளவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் நீதி இல்லாமல் வாழுகிறவர்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருந்தும் உன்னதமான தேவன் பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அசுத்தங்கள் எல்லாம் கழுவி அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து தம் மண்ணை தம்முடைய மந்தையிலே சேர்த்து கொண்டு வந்து அவருடைய பிள்ளையாக தேவன் அழகு பார்க்கும்போது இவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சொன்னால் நீதி இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது நாம் பார்க்கிறோம். நீதி கிடையாது, வாழ்க்கையில நீதி கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே உண்மையற்ற தன்மைகள், வாழ்க்கையிலே பொய் புரட்டுகள், இப்படி தேவனுடைய பிள்ளைகள் வாழும்போது எப்படி தேவனுடைய நாம் மகிமைப்படும்? எப்படி நாம் சமாதானமா இந்த உலகத்திலே வாழ முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லுகிறார், திருப்தி அடைவார்கள். நீதியாய் வாழுகிறவர்கள் பசியாயிருந்தாலும் பட்டினியாயிருந்தாலும் வறுமையாயிருந்தாலும் நீதியாய் வாழும்போது, ஒவ்வொரு காரியங்களும் நீதியாய் வாழும்போது அவர்கள் திருப்தியாய் வாழ்வார்கள். தேவனுக்குள்ள திருப்தியாய் வாழ்வார்கள். கொஞ்சம் இருந்தாலும் திருப்தியாய் வாழ்வார்கள். தரித்திரமானாலும் திருப்தியாய் வாழ்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவன் விரும்புகிற ஒரு காரியம், நீதியான ஒரு வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பசி தாகம் என்று சொல்லும் போது அந்த நீதியாய் வாழ்வதற்கு வாஞ்சியாய் இருக்கிறவர்கள், நீதியாய் வாழ்வதற்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு இருக்கிறவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர்கள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். அவர்கள் சமாதானமாய் திருப்தியாய் வாழ்வார்கள் என்று இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். அநேக கிறிஸ்துவருடைய வாழ்க்கையிலே நீதி கிடையாது. நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நீதியை மறைத்து பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். சமாதான கேடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொய் பேசுகிறது, பொய்யாய் காரியங்களை நடப்பிப்பது, அதாவது பொய்யாய் பிறருக்கு விரோதமாய் கிரியை செய்வது, பொய்யாய் காரியங்களை புரட்டுத்தனமாய் பண்ணுவது, உண்மையை மறைத்து பொய்யானதை உண்மையாய் பேசுவது, இவைகளெல்லாம் நீதிக்கு மாறான காரியங்களாக இருக்கிறது. நீதிக்கேடு நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நீதிக்கேடான வாழ்க்கையை தேவன் விரும்புவதில்லை. நீதியான வாழ்க்கையை தேவன் விரும்புகிறார். அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? திருப்தியாய் வாழ்வார்கள், சமாதானமாய் வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் எப்போதும் சமாதானம் காணப்படும். அவர்கள் ஒருவேளை தரித்திரவாசிகளாக இருந்தாலும், தரித்திரம் உள்ளவர்களாக இருந்தாலும், வறுமையாய் இருந்தாலும் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே திருப்தியாய் காணப்படுவார்கள். ஏனென்றால் அவர்கள் நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிந்தவர்களாக இருக்கும்போது, அவர்கள் நீதியான ஒரு வாழ்க்கையை செய்யும் போது, நீதியான வாழ்க்கையிலே அவ்விதமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அவர்கள் திருப்தியாய் இந்த உலகத்திலே வாழ்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் விரும்பும் போது அந்த வாழ்க்கையை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நீதியான வாழ்க்கையாய் பார்க்க முடியவில்லை. தேவனுடைய பிள்ளைகளாய் தேவன் அழைத்தும், அவருடைய சொந்த இரத்தத்தினால் அவர்களை கழுவியும், அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை தேவன் கொடுத்தும், பிள்ளைகள் என்ற அந்தஸ்திலே அதிகாரத்திலே அவர்களை வைத்தும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிறத நாம் பார்க்கிறோம். தேவனுடைய உள்ளம் எவ்வளவு துக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். அந்த நீதி இல்லாத வாழுகிறவர்கள், அவர்களால் எத்தனை பேர் வேதனை அடைகிறது நாம் பார்க்கிறோம். எத்தனை பேருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். இதற்கு காரணம், தேவனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீதி இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும்போது மற்றவருடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படுகிறத நாம் பார்க்கிறோம். மற்றவருடைய வாழ்க்கையிலும் அவ்விதமாய் சமாதான கேடு உண்டாகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னால் யாராகலும் துக்கப்படுகிறார்களா? என்னால் யாராகலும் பாதிக்கப்படுகிறார்களா? என்னுடைய வாழ்க்கையினால் யாராகலும் பாதிக்கப்படுகிறார்களா? என்னுடைய நீதிக்கேடான வாழ்க்கையினால் யாராகலும் வருத்தத்தோடு இருக்கிறார்களா? என்னுடைய நீதிக்கேடான அநீதியான வாழ்க்கையினால் யாராவது கண்ணீர் வடிக்கிறார்களா என்று சொல்லி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி நம்முடைய நீதிக்கேடான வாழ்க்கையிலே பிறர் துக்கப்படுவார்களானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே சாபமாய் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம். சாபம் இல்லை என்று ஒன்றும் நினைக்காதிருங்கள். ஆண்டவருக்குள் வந்தவுடனே சாபமெல்லாம் மாறிவிட்டது என்று நினைக்காதிருங்கள். நீதியான வாழ்க்கை செய்தால்தான் சாபம் நம்மை அணுகாதே தவிர, நம்முடைய வாழ்க்கையில நீதிக்கேடு இருக்குமானால் அது ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகள் என்ற காரியங்கள் இருந்தாலும் நீதிக்கேடான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நமக்கு சாபமாய் மாறிவிடுகிறத நாம் பார்க்கிறோம்.
காரணம் இல்லாமல் இட்ட சாபம் பலிக்காது. அதே சமயத்தில் காரணத்தோடு இடுகிற சாபம் என்ன செய்கிறது? மனிதனுடைய வாழ்க்கையில பலிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் நீதிக்கேடான வாழ்க்கை நமக்குள் இருக்குமானால், ஒரு சாட்சியின் வாழ்க்கை இல்லாமல் நீதிக்கேடான வாழ்க்கை, பிறர் துக்கப்படுகிற அளவிற்கு ஒரு வாழ்க்கை, பிறர் நம்மால் வேதனைப்படுகிற அளவிற்கு ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நமக்கு சாபமாய் மாறிவிடுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீதியான ஒரு வாழ்க்கை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் நமக்கு இருக்க வேண்டும். நீதியான வாழ்க்கை, நீதியான காரியங்களை செய்வதிலே நாம் என்ன சொன்ன நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சாலமன் ஞானி எழுதுகிறார். பாருங்கள், நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதியாய் ஒரு மனிதன் வாழும்போது அந்த பாதை, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, தேவனுடைய ஜீவன் உண்டு, அந்த மனிதனுக்கு ஜீவன் உண்டு. ஆனால் அந்த பாதையில் மரணம் கிடையாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏனென்றால் நீதியாய் வாழும்போது நம்முடைய அந்த நீதி நம்மை ஜீவனுக்கு ஏதுவாக நடத்துகிறது. அதே சமயத்திலே அந்த பாதையில் மரணம் கிடையாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரணம் கிடையாது. அதே சமயத்தில் நீதிக்கேடான வாழ்க்கை செய்யும் போது அது எங்கே செல்லுகிறது? மரணத்துக்கு நேராய் நம்மை நடத்துகிறத நம்ம பார்க்கிறோம். மரணத்துக்கு நேராய் நடத்துகிறது, சாபத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிற அளவிற்கு நம்முடைய நீதிக்கேடான வாழ்க்கை நடத்துகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நீதிக்கேடான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்குமானால் அதை தேவனிடத்திலே உணர்ந்து, தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு உணர்த்தப்படும் போது உணர்ந்து தேவ சமூகத்திலே மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனம் திரும்புதல் எப்பொழுதும் எந்த காலத்திலும், ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் நாம் சில எல்லைகளிலே நாம் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படி திரும்பும் போது தேவன் மனதுருக்கம் உள்ளவராய், தேவன் விரும்புகிற பாதையில் நம்மை கரம் பிடித்து ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் அந்த பாதையை விரும்ப வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நீதிக்கேடான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அதை நாம் என்ன செய்யணும்? உணர வேண்டும், சிந்திக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பரிசுத்தமாய் தேவனுக்கு நீதியாய் வாழ்வதை எப்படி என்று நாம் அலசி பார்த்து நீதியாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது தேவன் நம்மையில் மனதுருக்கம் உள்ளவர்களாய், தேவன் நம்மையில் மனதுருகிறவராய், நம்மை நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் அறையை, சத்தியம் என்னும் கச்சையை நம்முடைய அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்முடைய வாழ்க்கையில தரித்திரர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிசாசின் தந்திரங்களை ஜெயிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படி இந்த சத்தியம் என்னும் கச்சையும் நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்திரர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், 15ஆம் வசனம் வாசிக்கல ஒருவர், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதாவது சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. போர் வீரன் போருக்காக திரும்பும் போது தன்னுடைய கால்களிலே, தன்னுடைய பாதங்களிலே பாதரட்சை அணிகிறவராக இருக்கிறார். தன்னுடைய பாதங்களை பாதரட்சையினால் போட்டுக்கொண்டு, பாதரட்சையை போட்டுக்கொண்டு போருக்கு என்ன செய்கிறார்? ஆயத்தப்படுகிறதை பார்க்கிறோம். போருக்கு பாதரட்சை, தன்னுடைய கால்களுக்கு பாதுகாப்பாக பாதரட்சையை தொடுத்துக் கொள்ளுகிறான். பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு உடனே தன்னுடைய போருக்கு என்ன செய்கிறான் என்றால் ஆயத்தப்படுகிறது போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சி நமக்கு இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அநேகர், நீங்கள் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையினாலும் உங்களுடைய வார்த்தையினால் நீங்கள் என்ன செய்ய மற்றவர்கள் நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இன்னும் அறிவிக்காதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நீங்கள் தொடுத்துக் கொள்ள வேண்டும். இதுவரையில் நீங்கள் தொடுத்துக் கொள்ளாவிட்டால் இன்றையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆயத்தத்தை நீங்கள் தொடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு போர் வீரன் தன்னுடைய போருக்கு திரும்பும் போது எப்படி தன்னுடைய பாதங்களிலே பாதரட்சியை தொடுத்து ஆயத்தப்படுகிறானோ, அதுபோல் தேவனால் அழைக்கப்பட்ட நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை இதுவரையிலும் அறிவிக்க விருப்பம் இல்லாதவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அப்படிப்பட்ட ஆயத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தொடுத்துக் கொள்ள வேண்டும், உங்களில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவேளை தனியாக உங்களால் சுவிசேஷம் சொல்ல முடியாவிட்டால் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து செய்யலாம் அல்லவா? இணைந்து சபை குழுவோடு சேர்ந்து, என்னால் தனியாய் செய்ய முடியாது, தனியாய் செய்ய வேண்டிய ஒரு திராணி எனக்கு இதுவரை வரவில்லை, அப்படி என்றால் தெய்வ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிப்பது, தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவர்கள் ஒரு வீட்டிற்கு சென்று ஒரு வியாதிஸ்தனை பார்த்து அவ்விதமாய் ஆறுதல் கூறி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அறிவிக்க அவர்கள் எத்தனைப்படும் போது அவர்களோடு சேர்ந்து நாம் என்ன செய்யலாம்? போகலாம் அல்லவா? வாஞ்சை இருந்தால் அப்படி செய்யலாம் அல்லவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் நாம் என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அதே சமயத்திலே நாம் என்னால் முடியாது என்று சொல்லி இருந்தால் கடைசி வரையிலும் முடியாமல் தான் இருக்க முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையினாலும் நம்முடைய வார்த்தையினாலும் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை பெரிய அளவில் பிரசங்கம் செய்துதான் சொல்ல முடியாவிட்டாலும் நம்முடைய பிறரோடு நாம் பழகிக் கொள்ளுகிற நேரங்களிலே நம்மோடு பழகுகிற மனிதனிடத்திலே ஒரு வார்த்தை ஆண்டவரை பற்றி சொல்லலாம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் சொல்லி வருகிறீர்கள், சொல்லுகிறீர்கள், இன்னும் சொல்லாதவர்கள் அந்த அனுபவங்களுக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சொல்லுகிறவர்கள் இன்னும் அதிலே வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை நம்ம தொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏசாயா 52:7 ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், சுவிசேஷ அறிவிக்கனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். வாசிக்கலாம் அந்த பகுதியை. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரஸ்தாவப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று தேவன் சொல்லுகிறார். சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேல். மலைகள் என்று சொல்லும் போது கண்மலை கிறிஸ்துவை குறிக்கிறது. அவருடைய அந்த மலையின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் வர்ணிக்கிறார் பாருங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்கனுடைய சுவிசேஷனுடைய பாதங்கள். நீங்கள் ஒரு தனி நபருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று தேவன் வர்ணிக்கிறார். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கனுடைய பாதங்கள், சீயோனுக்கு சொல்லுகிற அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறிவிக்கிறீர்களா? அறிவிக்கிறவருடைய உங்கள் பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று தேவன் வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்கிற ஒருவேளை பிரசங்க வடிவில் தான் உங்களால் அறிவிக்க முடியாவிட்டாலும் சாதாரணமாக எளிமையான முறையிலே சொல்லுவது அது தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அழகானதா இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மனிதனை இயேசுவண்டை கொண்டு வரும்போது எவ்வளவு தேவன் எவ்வளவு அழகானவர்கள் என்று சொல்லி நம்மை வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆத்துமாவை தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சமாதானத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு அறிவித்து நற்காரியங்களை அவர்களுக்கு அறிவித்து நற்கிரியைகளை அவர்களுக்கு செய்து அவர்களை இயேசுவண்டை கொண்டு வரும்போது, இயேசுவண்டை நீங்கள் அவர்களை நடத்தும் போது உங்களுடைய பாதங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு பாக்கியம், இலவசமாய் கொடுக்கிற பாக்கியம் இது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதன் மகிமையினுடைய அந்த ரகசியங்களாக இருக்கிறது. ஒரு மனிதனை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவது அது கொஞ்சம் கடினமான காரியம்தான். அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்கு சில நற்காரியங்களை செய்து நற்கிரியைகளை செய்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கொண்டு வரும்போது உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தம் நமக்கு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆயத்தத்தை நாம் பார்க்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளோடு சேர்ந்தும் பார்க்க முடியவில்லை, தனியாகவும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அப்படி வளர்ச்சியற்ற ஒரு அனுபவத்தில் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
மீதி காரியங்களை நாம் தொடர்ந்துள்ள வாரங்களிலே நாம் கேட்கலாம். பாருங்கள், சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை தேவன் நாம் தொடுத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு போர் வீரன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி பாதரட்சிகளை தொடுத்து கொண்டு போருக்கு ஆயத்தப்படுகிறாரோ, அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்க அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய மீட்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய அன்பை ருசிக்கிறவர்கள், அவருடைய பரம ஈவை ருசி பார்க்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமா? நீங்கள் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்து கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்பதற்கு நீங்களும் நானும் திராணிகளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சர்வாயுத வர்க்கத்திலே ஒன்று சத்தியம் என்னும் கச்சையாக இருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் அறையிலே கட்டணங்களாக இருக்க வேண்டும். ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ண முடியும்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறது தானே என்று பிரசங்கி சொல்லுகிறார். பாருங்கள், ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் காத்துக்கொள்ள முடியும்? தேவனுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே தேவனுடைய வசனம் நம்மை காத்துக்கொள்ளுகிறது. தேவனுடைய வசனம் ஆகிய சத்தியம் நமக்குள் இருக்கும்போது பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளவர்களாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். அவனுடைய போராட்டத்திலே நீங்கள் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அவனுடைய போராட்டத்திலே ஜெயம் பெற்று நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் செய்கிறீர்கள். இரண்டாவதாக, நீதி என்னும் மார்க்கவசம் நம்முடைய வாழ்க்கையிலே அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசம் இருக்க வேண்டும். நீதியான வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நீதியான வாழ்க்கை இருக்கும்போது அந்த வாழ்க்கை மேல் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசத்தை அணிகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் நீதியை குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறது. பாருங்கள், ஆகவே நீதியான ஒரு வாழ்க்கை, தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது, அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் தாகம் உள்ளவர்களாக இருக்கும்போது அவர்கள் திருப்தியாய் இருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவதாக, சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை நாம் தொடுத்து கொள்வதற்கு ஆயத்தமுடலாக இருக்க வேண்டும். சமாதானத்திற்குரிய சுவிசேஷத்தை, நற்காரியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவுடைய அந்த பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை அவர் வர்ணிக்கிறவராக இருக்கிறார். உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி அவர் வர்ணிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக நாம் வர வேண்டும். தேவன் நம்மை அழைத்து வைத்திருக்கும் போது பாருங்க, சில பேர்களுக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை ஒரு ஆராதனைக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லுகிறோம். தேவன் நம்மை ரட்சித்தார் என்று சொல்லுகிறோம். தேவன் நம்மை சந்தோஷமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறோம். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே செய்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஒரு பரிசுத்த வேதாகமத்தை, தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களிலே சுமந்து கொண்டு தேவ சமூகத்திலே வருவதற்கு நாம் வெட்கப்படுவர்களாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாவங்களை அவர் எண்ணியிருப்பாரானால் எவ்வளவு அவர் வெட்கப்பட்டிருக்க வேண்டும். நம்மை ரட்சிப்பதற்கு எவ்வளவு நமக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பதற்கு அவர் எண்ணி யோசனை பண்ணி இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நாம் சுமக்கும் போது இந்த வேதத்தை நாம் சுமந்தால் இந்த வேதம் நம்மை சுமக்கும் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். ஆகவே வேதத்தை சுமப்பதற்கு ஒருபோதும் வெட்கப்படாதிருங்கள். ஒரு கூலி வேலைக்கு போனால் மண்வெட்டி நாம் கொண்டு போவோம், அறிவாளை, அது நம்முடைய கத்தியை நாம் கொண்டு போவோம். ஒரு மனிதன் என்ன வேலைக்கு செல்லுகிறானோ அந்த வேலைக்கு தகுந்ததான ஆயுதங்களை நம்முடைய கரங்களில் கொண்டு செல்லுகளாக இருக்கிறோம். ஒரு கடைக்கு ஒரு ஜாமான்கள் வாங்க போனால் ஒரு பையை நாம் கொண்டு போவதாக இருக்கிறோம். இன்னும் வேறு பல காரியங்களுக்கு செல்லும் போது அதற்குரிய காரியங்களை நம்முடைய கையிலே கொண்டு செல்லுகளாக இருக்கிறோம். ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வரும்போது, வருங்கையோடு வீசி வரும்போது, எப்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எப்படி ஒரு மாதிரியை நம்மால் பார்க்க முடியும்? வேத புத்தகத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் நாம் வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். வெட்கப்படாதிருங்கள். வேதத்தை சுமப்பதற்கு வெட்கப்படாதிருங்கள். வேதத்தை வாசிப்பதற்கு சோர்ந்து போகாதிருங்கள். வேத சத்தியம் என்னும் கச்சை அறையிலே கட்டுவதற்கு நீங்கள் விருப்பமில்லாமல் போகாதிருங்கள்.
அது உங்களை நடத்தும். நீதியின் பாதையில் அது உங்களை நடத்தும். அந்த பாதையிலே மரணம் இல்லை, அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. ஆகவே தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டுநலாக இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தரித்திரலாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று ஆண்டவர் வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை நேரத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் தெரிந்து கொள்வோம். நீதியின் பாதையிலே அவர் நம்மை நடத்துவதற்கு போதுமானவர். ஆகவே தேவ கரங்கள் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே, பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ளாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறீரே, அந்த சர்வாயுத வர்க்கத்தை எனக்கு தாரும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொள்ள, அதை சமயங்கள் வரும்போது நான் எடுத்துக்கொண்டு போராடி சத்துருனுடைய தந்திரங்கள் ஜெயம் பெற்று ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் செய்யும்படி ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? அவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்கு கிருபைகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு கிருபைகளையும் வரங்களையும் கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அவ்விதமாய் கச்சை நம்முடைய அவ்விதமாய் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே சத்தியம் என்னும் கச்சையை நம் அறையிலே கட்டுநலாக நாம் இருக்க வேண்டும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்திரலாக நாம் இருக்க வேண்டும். நீதியான வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தையை அவ்விதமாய் சமாதானத்தின் சுவிசேஷத்தை பிறருக்கு நீங்கள் அறிவிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால், அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று தேவனாகிய கர்த்தர் வர்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே சொல்கிறார். எரிகோ மாதிலு முன்னே வந்தாலும் இயேசுவந்தன் முன்னே சொல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, தூதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, தூதியினால் இடிந்து விடும். ஆமே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. சொற்களில் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, செங்கடல் போன்ற பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு. தேடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், பாடும்போது துதிக்கும் போது கிடைத்துவிடும். ஆமே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்று நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா. கோலியாத் எதிர்த்தாலும் பயம் வேண்டாம், கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, என்னை ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் ஹல்லேலூயா. இயேசு என்னும் நாமம் உனக்கு உண்டு, என்னை ஜெயித்திடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என்று நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம்.
நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களிலே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களை தேவனிடத்தில் கேட்கும் போது அதை நம்ம கொடுக்கிறவராக இருக்கிறார். சத்தியம் என்னும் அறையை நம்முடைய அறையிலே கட்டினவர்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு அவிதமாக நீங்கள் தந்திரங்களோடு அவருடைய தந்திரங்களை ஜெயிப்பதற்கு சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையிலே கட்டினவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தேவ வசனமாகிய சத்தியம் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் போது பிசாசின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிப்பதற்கு ஆவியானவர்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதியான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீதியான வாழ்க்கை, நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதியான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, நீதியான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாரும் ஐயா என்று சொல்லி கேட்கும்போது அவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். சுவிசேஷம் என்னும் அவிதமாய் ஆயத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. பாத ரட்சையாகிய சுவிசேஷத்தை மற்றவர்கள் அறிவிக்கிற ஒரு ஆயத்தம் நமக்கு தேவையாக இருக்கிறது. எந்த சமயத்திலும் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிறருக்கு சுவிசேஷத்தை நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி தேவன் வர்ணிக்கிறத நாம் பார்க்கிறோம். சுவிசேஷத்தை அறிவிக்கிற உங்களுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்கள் பாதங்கள் அவிதமாய் அழகானவைகள். சுவிசேஷத்தை பிறருக்கு நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்கள் பாதங்கள் அழகானவைகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியம் என்னும் வசனமாகிய சத்தியத்தின்படி வாழ்வதற்கு நமக்கு கிருபை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா இயேசு ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, பிசாசின் தந்திரங்களோடு நீங்கள் எதிர்த்து நிற்பதற்கு ஆண்டவரே திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது ராஜா. ஆண்டவர், எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாச போராட்டங்களிலே வரும்போது, விசுவாச வாழ்க்கையிலே போராட்டங்கள் பிசாசானவன் கொண்டு வரும்போது தகப்பனே, கண்ணுக்கு தெரியாத எதிரியாகிய பிசாசானவன் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் போராட்டங்களை கொண்டு வரும்போது, அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நாங்கள் போராட்டங்கள் வரும்போது, அதை ஆண்டவரே உம்முடைய சத்தியம் என்னும் வசனத்தினாலே நாங்கள் ஜெயமெடுக்கிறவர்களாய், நீதி என்னும் மார்க்கவசத்தை நாங்கள் தரித்துக் கொண்டவர்களாக, சமாதானத்தின் சுவிசேஷ ஆண்டவரை அறிவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்கும்படி ஆண்டவரை போராட்டங்களை ஜெயிப்பதற்கான திராணியை தேவன் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆவியானவர்களுக்கு பலன் கொடுக்கிறதற்காக நன்றி. புதிய கிருபைகளை தருகிறதற்காக நன்றி. ஆண்டவர் உம்முடைய வசனத்தின்படி உம்முடைய சத்தியத்தின்படியான கிருபைகளை ஆண்டவர் அந்த பாதைகளை நடத்துவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிற ராஜா. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆண்டவரை இந்த நாளிலும் தகப்பன் நீர் எதிர்பார்க்கிற அன்று வசனத்தின்படி வாழ்வதற்கான கிருபைகளை ஒவ்வொருக்குள்ளும் இந்த காலை நேரத்திலே ஆவியானவர் நீர் வைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த பாதையில் நடப்பதற்கு தேவன் போதுமான கிருபைகளையும் பலனையும் கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறதற்காக நன்றி. அதை நாங்கள் விசுவாசத்தினால் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், விசுவாசத்தினால் கொடுக்கிறவன் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் கர்த்தாவே. கிருபைகள் இன்னும் எங்களுக்கு அதிகமாய் உண்டாகட்டும். இன்னும் பரிசுத்தமாய் ஜீவிக்க கிருபை தாரும். இன்னும் சாட்சியின் வாழ்க்கை வாழ கிருபை தாரும். இன்னும் பிறருக்கு சுவிசேஷத்தை அதிகமாய் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஹல்லேலூயா. சத்தியமாய் வசனம் எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் பெருக கிருபை தாரும் கர்த்தாவே. எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உள்ளே வெளியே கர்த்தருடைய வசனத்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு தேவன் அவர்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவர், வாலிப பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சின்ன பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். முதியவர்களுக்காக தகப்பனே, ஒவ்வொரு பெற்றோருக்காக ஆண்டவர், இந்த நாளில் ஆராதனையில் பங்கெடுக்க முடியாமல் பலவீனங்கள் நிமித்தமாக வீடுகளிலும் இருக்கிற உடைய பிள்ளைகளை நினைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு உடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய நாம் மாத்திரம் மையப்படட்டும். இம்மட்டும் தேவனாய கர்த்தர் இந்த ஆராதனையிலே ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் தேவனாய கர்த்தர் பிரசன்னராக இருந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய ஆண்டவரே இருதயமாக நிலங்களில் நீர் கிரியைகளை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புத கிரியைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். மற்றும் ஆண்டவரே ஊழியங்கள் எல்லாம் உம்முடைய பிரசன்னம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக செபிக்கிறோம். தீமைகளுக்கெல்லாம் விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். துதியும் கனவும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சபையின் குடும்பங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும்